வாசிப்போம். யோவான் 14 அதிகாரம் வசனம் 27. John 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பர்சனலா தனிப்பட்ட முறையில நம் ஒவ்வொருவருக்காகவும் பேசிய வார்த்தைகள்லாம் இந்த வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஒரு பரிசு மாதிரி இந்த சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற ஒரு பெரிய கிஃப்ட் இந்த சமாதானம் நமக்கு. அந்த சமாதானம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு முடிக்கிறார் இந்த இடத்துல. ஸோ நேரடியாக நம் இருதயத்தை தொடக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா இருதயம் தான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அது மகா கெடுதலாக இருக்கிறது. நிறைய பிரச்சனைகள் அதன் மூலமாக தான் உண்டாகி வருகிறது. நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது நேரடியாக ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம இருதயத்துல பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ நமக்கு சமாதானத்தை வைத்து போன கர்த்தர் இந்த சமாதானத்தை நம்ம உணராம இருப்பதற்கு ஒரு பெரிய காரணமே நம்ம இருதயம் கலங்கி கொண்டு இருப்பதனாலதான். அப்போ அந்த இருதயம் எப்பேற்பட்டதாக இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயம், ஒரு சமாதானமின்மை, எப்ப பார்த்தாலும் கவலை, எதை குறித்தாவது வாழ்க்கையில ஒரு கவலை. அப்போ அந்த இருதயம் கலங்கும் பொழுது கர்த்தர் தருகிற சமாதானத்தை நம்மால உணர முடியாமல், அதை அனுபவிக்க முடியாமல் நம்ம இன்னும் கலங்கி கொண்டே இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படிப்பினை தேவன் தருகிற சமாதானம். இந்த தேவ சமாதானம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, அதை நம்ம எப்படி சுதந்திரத்துக் கொள்வது, வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்ற காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனத்து மூலமாக நம்ம பார்க்கறது இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, தேவன் இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம் ஒரு இன்ஸ்டன்டா ஒரு டெம்பரவரி ஃபிக்ஸ் கிடையாது. இது அந்த அந்த சமாதானம் அவரிடம் இருந்து புறப்பட்டு வருகிறது. அது நமக்கு அவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் மட்டுமாக நம் வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த சமாதானத்தை நிலைத்திருப்பதற்காகவே கர்த்தர் நம்மிடம் பேசுகிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு டெம்பரரியான ஒரு ஃபிக்ஸ் மட்டும் இல்ல, அந்த நீடித்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கார். அப்போ அந்த சமாதானத்தில் நிலைத்திருந்து அதை வாழக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அதை வாழும் பொழுது அந்த கர்த்தர் தருகிற சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு நாம் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாவதிகளாக அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிற பிள்ளைகளாகவும் நாம் மாறுகிறோம் என்பதை பார்க்கிறோம். இப்போ திரும்ப ரிப்பீட் பண்றேன், கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கார். அந்த சமாதானத்தை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக காத்துக்கொண்டு, அது மாத்திரமல்ல, நாம் அதன் சமாதானத்தை நடக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாவதிகளாக மாறி அதன் மூலமாக மற்றவர்களையும் இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரதற்கு நம்ம பாத்திரவான்களாக மாறுகிறோம் பார்க்கிறோம். ஆனா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம சமாதானம் இல்லாம இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த கர்த்தர் சமாதானம் தருகிறார். அந்த சமாதானத்தை சம்டைம்ஸ் உணர்ந்தா கூட அதை தக்க வச்சுக்க முடியாம நம்ம என்ன பண்ண தடுமாறுறோம். அப்போ அது காரணம் என்னன்னா, நம்முடைய வேலையாக இருக்கலாம், இல்ல நம்ம உறவுகள் இருக்கு பார்த்தீங்களா, கணவன் மனைவி பிள்ளைகள், இல்ல மற்ற உறவுகள், நண்பர்களோட உறவுகள், இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுல அவர்கள் மூலமாகவும் அந்த சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாம இருக்கிற காரணங்கள். அப்போ உலகத்தை அடுத்ததா நம்ம நடக்க போகிற அந்த காரியங்களை குறித்து ஒரு பயம், ஃபியூச்சர் என்ன ஆகும், எதிர்காலம் என்னவா மாறப்போகிறது அப்படின்ற ஒரு கவலை. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது பாத்தீங்கன்னா, கர்த்தர் தருகிற சமாதானத்தை உணராமல் நம்ம இன்னும் கூட பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் மூலம் யோசித்துக்கிட்டே நம்ம ஆவியில வளராம சமாதானத்தை இழந்த பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அடுத்ததான் மனுஷன் என்ன பண்றான், ஒரு பிரச்சனை வருது, சமாதானம் இல்லை அப்படின்னு உடனே அடுத்ததான் அவன் பண்ற காரியமே, எப்படியாவது இதை இம்மீடியட்டா உடனடியாக இது எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டு உடனே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு ஒரு போனோ, இல்ல போய் சாப்பிடுற காரியங்களோ, இல்ல புதுசா ஒரு ஹேபிட், புதுசா ஒரு செயல்பாடுகளை தொடங்குறதோ, இல்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு டெம்பரரியான ஃபிக்ஸ், அப்போதைக்கு அந்த பிரச்சனை தீந்துடும் நமக்கு அப்படின்றதுனால அதை பத்தி பெருசா யோசிக்காம வேற ஒரு காரியங்களை ஈடுபடுவதன் மூலமா நினைக்கிறோம் நம்ம ஸ்ட்ரெஸ் குறையும்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி நடக்க போறது இல்லை. ஆனா கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லுகிறது என்ன சொல்றாருன்னா, நீடித்த அந்த சமாதானம், என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ அந்த கிஃப்ட், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பரிசை நம்ம உணர்ந்த பிள்ளைகளாக, எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு மத்தியில வந்தாலும் கூட இந்த வசனத்தை உணர்ந்து கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், அதை நீடித்த நாட்களாக நான் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தோட நம்ம நடக்கணுன்றதை கர்த்தர் விரும்புகிறார். ஸோ முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, இயேசு தருகிற சமாதானம்
வெர்சஸ் உலகம் தருகிற சமாதானம். இந்த உலகம் தருகிற சமாதானம் ரொம்ப டெம்பரவரி தான். அது ரொம்ப நாளுக்கு நீடிக்க போறதே கிடையாது. அப்போதைக்கு ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒரு நாளோ தான் தாங்குமே தவிர அதுக்கு மேல அது தாங்காது. ஏன்னா அது ஒரு மாயையான ஒரு சமாதானம். ஆனா கர்த்தர் தருகிற சமாதானம் அது நமக்கு நிரந்தரமாக உள்ளது என்றதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த சமாதானத்தை என்னால ஏன் தக்க வச்சுக்க முடியலன்னு பார்க்கும் பொழுதுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். அந்த மனசு இருக்கு பார்த்தீங்கன்னா, இருதயம் எதையாவது குறிச்சு யோசித்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை குறிச்சு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம கிட்ட சமாதானமே இருந்தா கூட அதை நம்ம மறந்து என்ன பண்றோம், அந்த பிரச்சனைக்குள்ள மூழ்கி போயிடும். அப்போ அந்த ஆங்ஸைட்டி, அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அந்த கர்த்தர் தருகிற சமாதானத்தை இழந்த பிள்ளைகளாக அதையே அந்த பிரச்சனைகளையே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி மாறுற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதாவது அடுத்ததை வாசிக்கலாம். இப்போ பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 7 வரை, பிலிப்பியன்ஸ் 4, 6 and 7. அப்ப நம்ம பேசுகிற இந்த விஷயங்கள்ல நமக்கு ஒரு தீர்வை கர்த்தர் நம்ம கொடுக்குறார். அப்போ நீ பதட்டப்படாத, நீ பயப்படாத, நீ சமாதானமா இரு, நான் உன் கூட இருக்கிறேன்ற மாதிரி இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6, 7 நமக்கு ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுகிற வசனமாக இருக்கிறது. அதை வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு இங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நமக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு கவலை, உடம்பு சரியில்லை, பணப்பற்றாக்குறை, எதிர்காலம் என்னவா மாறும், எனக்கு ஆபீஸ்ல நிறைய ப்ரெஷர் இருக்கு, என் உறவின் முறையில் நிறைய எனக்கு பிரச்சனைகள் வருகிறது, எனக்கு சமாதானமா இருக்க விடாம தடை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கவலை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த கவலையிலேயே மூழ்கிதான் நம்ம இருக்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படின்னா என்னன்னா, அந்த கவலைகளை உங்களை மேற்கொள்ளாம நீங்க இருந்துக்குங்க. இப்போ கவலைகள் நம்ம மேற்கொண்டவனா தான் நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறத அந்த கவலைகளால் நம்ம மேற்கொண்டு இருக்கிறதுனால சமாதானம் இல்லை நமக்கு. அப்ப அந்த சமாதானம் வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, லெட் தட் வரி நாட் கண்ட்ரோல் யூ. அந்த கவலைகள் நம்ம ஆளுகை செய்யாம இருக்கணும். அப்பதான் சமாதானத்துக்குள்ள வர முடியும். அப்ப அடுத்த வார்த்தைகள் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் குறித்து, சின்ன காரியமோ பெரிய காரியமோ அது எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு அது சின்னதா இருக்கலாம், நமக்கு அது பெருசா இருக்கலாம், நம்ம சமாதானம் இயேசு தருகிற சமாதானத்தை குலைக்கக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, நம் கண்களுக்கு அது சிறிதாக இருந்தாலும் சரி, அது பெரிதாக இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட அப்படின்னு பாக்குறோம். அந்த ஸ்தோத்திரம் ஏன் எங்க செலுத்தணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப கூடி கர்த்தர் வசனங்களை தியானிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இது முன்பாக நடந்திருக்கிற அநேக வாய்ப்புகள் உண்டு. அந்த எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் கூட கர்த்தர் நமக்கு விடுதலை அளித்திருப்பார். அந்த விடுதலை பெற்ற பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது, முன்பு நடந்த காரியங்கள் அந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப பலுவாக இருந்திருக்கலாம், ரொம்ப கடினமாக இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அது ஒன்றுமே இல்லாமல் கர்த்தர் நமக்கு மாத்தி கொடுத்திருக்காரு பாத்தீங்கல்ல. அப்போ அதை குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஸ்தோத்திரம் செலுத்து, அதை நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்கள் விண்ணப்பங்களை முதல்ல நமக்கு இருதயத்துல என்ன பிரச்சனைகள் இருக்குதோ, என்ன சமாதான குறைவு உண்டாக்குகிற காரியங்கள் இருக்குதோ, எதை கவலை உண்டாக்குகிறதோ அந்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட, ஏன்னா அந்த பிரச்சனைகள் கடந்த காலகட்டத்துல இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அது இல்ல, கர்த்தருக்கு மாத்தி கொடுத்திருக்கார், அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதை ஸ்தோத்திரத்தோட கூடிய எல்லா ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு இது தெரியாதா? நமக்கு கவலைகள் இருக்கிறது, பிரச்சனை கர்த்தருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். ஆனா நம் தேவன் எப்பேற்பட்ட தேவன் அப்படின்னா, அவரை சார்ந்து இருக்கணும். நாம் எதை செய்தாலும் சுயமாக எதையும் சிந்தித்து செயல்படாமல் கர்த்தரையே சார்ந்து இருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதான் அவர் சொல்றாரு, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு விஷயத்த கர்த்தரிடம் தெரியப்படுத்தின பிறகு நாம் எப்படி இருக்கணும்ன்றத 7ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது, எப்போ? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தின பிறகு, அப்பொழுது என்ன பண்ணணுமாம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு காரியத்தை சொன்ன பிறகு நம் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல பூரணமாக நமக்கு வர வேண்டும்.
எங்க அப்பா கிட்ட சொன்னா அதை எனக்கு செய்து முடிப்பாருன்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ள என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என்னைக்கு அந்த நம்பிக்கை குறைவாக இருக்கிறதோ அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த இருதயம் கலங்கி கொண்டே இருக்கும், பிரச்சனைகளே இருக்குதான்னு பாக்குறோம். அப்போ நம்ம சமாதானத்துல வளரணும் அப்படின்னா முதல்ல எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தரிடம் தெரியப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது அவர் இதை எனக்கு மாத்தி தருவான்னு நம்பிக்கைக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாம் மாறும்ன்றத நம்ம தெளிவாக இங்கே பார்க்கிறோம். அப்போ நம்ம இருதயத்தை நம்ம செட்டரேட் பண்ணணும். நம்ம இருதயம் பிரச்சனைகள் மத்தியில சமாதானத்தை குலைக்கக்கூடிய காரியங்களை சிந்திக்கும். ஆனாலும் கூட ஏசப்பா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அவர் கவலைப்படாத, நீ எனக்கு தெரியப்படுத்து, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறான்ற காரியங்களை உணரும் பொழுது நம் இருதயம் அந்த 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 சிந்தனை வெளியே வரும்ன்றதை பார்க்கிறோம். வாசிப்போம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் வசனம் 3. ஐசையா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால். இது ஏதோ ஒரு நாள் நடக்கிற காரியம் அல்ல, இது நாள்தோறும் நம்ம செய்யக்கூடிய காரியம். அந்த தாட் ப்ராசஸ் ஸ்டெடியா உறுதியாக கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த உணர்வு நமக்குள்ள வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். அப்ப இன்னைக்கு எனக்கு இந்த பூரணமான சமாதானம் இல்லை அப்படின்னா நான் நிஜமாவே கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறேனா, அவரையே எல்லாவற்றிலையும் நம்பிக்கொண்டிருக்கிறேனா என்பதை நம்மை நாமே நிதானித்தறிவோம். அப்ப நம்ம இதை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னாங்க, அவர் நம்மை பூரண சமாதானத்தோட அவரே நம்மை காத்துக் கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா தேவனுடைய தன்மை அதுதான். கர்த்தர் மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் கிருபையும் நிறைந்த தேவனாக இருக்கார். அப்போ தேவனுடைய தன்மை அதுதான். அவரை சார்ந்து நம்ம இருக்கும் பொழுது அவருடைய கேரக்டர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். நமக்கு நீடிய சமாதானத்தை அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த பர்ஃபெக்டான அந்த பீஸ், இங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள்ல சமாதானம் மட்டுமில்ல, பூரண சமாதானம், அந்த கம்ப்ளீட் அந்த பர்ஃபெக்டான அந்த பீஸை நம்ம தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு நாம் அவரை உறுதியாக அண்டி கொண்டிருக்கிறோமா, அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா என்பதை நம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வாசிப்போம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. கொலோசியன்ஸ் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். ஆமென். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது. ஆரம்பத்தை தான் பார்த்தோம், நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல வசனம் 6ஆம் வசனம் பார்த்தோம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ கவலை என்னை மேற்கொள்ளுகிறதா இல்ல தேவ சமாதானம் என்னை மேற்கொள்ளுகிறதா என்றதான் இங்க பேட்டில். ஏன்னா இருதயம் எதை குறித்து ஓடுகிறது யோசிக்குதுன்னா பிரச்சனை குறித்தே தான் யோசிக்குது. ஆனா தேவன் எனக்கு சமாதானத்தை தருவன்னு சொல்லியிருக்கிறார், அதை குறித்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது. ஆங்ஸைட்டிக்கு இடம் கொடுக்காதீங்க, பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு இடம் கொடுக்காதீங்க, பிரச்சனைகளுக்கு யோசிக்க வேண்டாம். ஏன்னா தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள வேண்டும். எந்த சிந்தனையாக இருந்தாலும் சரி அந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பிரச்சனைகளை அது சின்னதோ பெருசோ அது எதுவா இருந்தாலும் சரி அதை நம்ம வாழ்க்கையில எடுத்து போடுவதற்கு கர்த்தருக்கு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் போதும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அது எதுவா இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அவருக்கு சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை அவர் மாறாத தேவன் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த இடத்துல தேவ சமாதானத்தை இழந்து விடாமல் நம்ம இருக்கணும்னு பார்க்கிறோம். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். சோ நினைச்சு பாருங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கிறார் பார்க்கிறோம். அப்போ இதையும் அவர் மாற்றி தருவதற்கு ஒரு வல்லவராக இருக்கிறார்ன்றத நம்ம புரிந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னு பார்க்கிறோம். வாசிப்போம் ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1. ரோமன்ஸ் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஆமென். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால்.
அப்போ நம்முடைய கிரியையினால் அல்ல, நம் தேவனுடைய கிருபை நம்ம எல்லாரும் நீதிமங்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒருத்தர் பூமியில வந்தாரு. அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக தன்னை தானே அவர் ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அவர் மரித்தார். அவர் தேவனாக இருப்பதனால் 3ஆம் நாளிலே உயிர்த்தார் அப்படின்றத தான் நம்ம எல்லாருடைய விசுவாசமாக இருக்கிறது. அப்போ அவரை விசுவாசிக்கும் பொழுது எனக்காக அவர் என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார்ன்றத அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சு விசுவாசிக்கணும். பாத்தீங்களா, அந்த விசுவாசம் மூலமாக நம்ம எல்லாரும் நீதிமன்றங்களாக மாற்றப்படுகிறோம். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ எனக்கும் தேவனுக்கும் பிரிவினை இருந்துச்சு. நான் ஒரு பாவி, நான் ஒரு புறஜாதி, எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையவே கிடையாது. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் ரத்தத்தின் மூலமாக பிதாவை நம்ம டைரக்ட் ஆக்சஸ், அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம எல்லாரும் பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நான் தேவனுக்கு எதிரியா இருந்தேன் ஒரு காலகட்டத்துல. தேவன் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், அவருக்கு எதிரியாக வாழ்ந்து கொண்டிருந்து நரகத்துக்காகவே நியமிக்கப்பட்ட ஜனமாக இருந்த நம் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதான காரணராகி, இருதரத்தாரையும் ஒன்றாக்கி, பிரிவினையாக இருந்த நடுசுவரை தகர்த்து இன்றைக்கு அப்பா பிதாவேன்னு கூப்பிட அந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த டைரக்ட் ஆக்சஸ், அந்த ரெக்கன்சிலியேஷன் வித் காட், தேவனோட கூட நம்ம மீண்டுமாக அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறான்றதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஒப்புரவான பிறகு நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையே இல்லை. தேவாதி தேவன் நம்முடைய பிதாவாக இருப்பதனால் நாம் பாவைகளாக இருந்த பொழுதே நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நித்திய மீட்பை கொடுத்தார். அப்போ இன்றைக்கு அவர் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம பெருசா பார்க்கிறோம், அதை குறித்து பயப்பட தேவையே இல்லை. அந்த ஃபியரை நம்ம எடுத்து வெளியே போடணும். ஏன்னா நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீண்டுமாக சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ சமாதானம் வேணும் அப்படின்னா நம்ம இதை புரிந்த பிள்ளைகளாக நம்ம தேவனோடு மீண்டும் ஒப்புரவாயிருக்கிறோம்ன்ற உணர்வோடு இருக்கும் பொழுது அந்த தெய்வீக சமாதானம் நமக்கு ஆளும்ன்றதை புரிஞ்சுக்கிறோம். வாசிப்போம் சங்கீதம் 29ஆம் அதிகாரம் வசனம் 11. Psalms 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலனை கொடுப்பார். இப்ப சமாதானம் இல்லாம ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு உபத்திரவங்கள் வருகிறது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனைகளோ அந்த உபத்திரவமோ அந்த கவலைகளோ என்னை ஆட்கொள்ள வேண்டாம். அதன் மத்தியிலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலனை கொடுப்பார். அதை மேற்கொள்வதற்கு நமக்கு பலனை கொடுக்கிற தேவன் தான் நம்ம கர்த்தராக இருக்கார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கஷ்டங்கள் இருக்கும், உபத்திரவங்கள் வரும், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அதன் மத்தியிலே தேவன் அவர் தருகிற சமாதானத்தை நமக்கு பூர்ணமாக தருகிறேன் என்பதை இங்க வாக்குத்தத்தமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ இது ஒரு கிஃப்ட். ஆரம்பத்துல பார்த்தோம் யோவான்ல, அதே தான் இங்கே சொல்றாரு, நமக்கு சமாதானத்தை உனக்கு தருகிறேன், சமாதானத்தை அருள்றேன். இட் இஸ் அ கிஃப்ட். அவரை அண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீடித்த சமாதானத்தை கர்த்தர் அருகில தேவன் என்பதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். ஏசாயா 9:6 வாசிக்கலாம். ஐசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். சோ நமக்கு பாலகனாக பிறந்த குமாரன் இயேசு கிறிஸ்து என்பதை நம்ம எல்லாரும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. சோ இந்த ரகசியங்கள் நம்ம எல்லாருக்கும் வெளிப்பட்டுடுச்சு. பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவாக பாலகனாக நமக்கு பிறந்தார் என்பதை இந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அவர் நித்திய பிதா தான், அவர் ஆலோசனை கர்த்தர் தான், அவர் அதிசயமானவர் தான், அவர் வல்லமையுள்ள தேவன் தான். அதோட சேர்த்து அவர் சமாதான பிரபு என்பதை இங்கே நமக்கு சொல்லுகிறது. நமக்காக சமாதானத்தை தரவே கர்த்தர் வெளிப்பட்டார். நமக்கும் அவருக்கும் பிரிவினையா இருந்த அந்த பாப சாபங்களை நீக்கி அவரை பிதாவே என்று கூப்பிட அந்த ஆவியை நமக்கு கொடுத்து நம்ம ரெக்கன்சைல் பண்ணியிருக்காரு. மீண்டுமாக நமக்கு கர்த்தரோட கூட ஒப்புரவாக்கியிருக்காருன்னு பார்க்கிறோம். அப்போ இந்த சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிற நம்ம தேவன் நமக்கு பூரணமான சமாதானத்தை தருகிறவாக இருக்கார். இது பர்மனன்ட், இது டெம்பரரி கிடையாது. இப்ப இன்னைக்கு ஒரு நாள் இருந்தவன் இங்க எழுதப்படவே இல்லை. இந்த சமாதான பிரபு நமக்கு நீடித்த நாட்களாக, கர்த்தர் வரும் நாள் மட்டுமாக நமக்கு சமாதானம் தருகிற தேவனாக இருக்க என்பதை, இது எவர் லாஸ்டிங் பீஸ். இது இன்றைக்கு நாளைக்கு மட்டும் இல்ல, எவர் லாஸ்டிங் பீஸ் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார்.
அப்போ இவ்வளவு நேரமா நான் பார்த்த காரியங்கள், உலகத்து சமாதானம் நமக்கு தேவையில்லை, கர்த்தர் தருகிற சமாதானம் என்பதை பார்த்தோம். அந்த சமாதானத்துல அண்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு பூரணமாக அது கிடைக்கின்றதை உணர்ந்தோம். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்து முடிச்சோம். இப்ப அடுத்ததை பார்க்க போற காரியம் இந்த நிலையான சமாதானம். இயேசு கிறிஸ்து எனக்கு வைத்து போன அந்த சமாதானம், அது வந்து இட் ஹாஸ் டு ரிமைன். அது நம்மோட கூட என்றென்றைக்கும், இன்றைக்கே ஒரு நாள் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்மோட கூட இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சில வசனங்களை வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 4. ஜான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். ஆமென். என்னில் நிலைத்திருங்கள். சோ இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. எனக்கு சமாதானம் வேணும், நான் வந்து கனிகளை கொடுக்கணும் இயேசு கிறிஸ்துவுக்காக, என் வாழ்க்கை வந்து பிரச்சனைகள் இல்லாம சமாதானமா இருக்கணும் அப்படின்னா முதல் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த வசனத்தின் மூலமாக என்னில் நிலைத்திருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அதே போலதான் இந்த வசனம் கூட, நாம் தேவனில் வந்து சேர்ந்த பிறகு அவரோட நிலைத்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய நிலைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. சோ இந்த செடியோட அந்த கொடி வந்து சேர்ந்திருக்கணும்ன்றது நம்ம பார்க்கிறோம். அப்போ அது போல நானும் இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்திருந்தா மட்டும்தான் நான் கனி கொடுக்கிற பிள்ளையாக என்னால மாற முடியும். அப்போ இந்த நிலைத்திருக்கிறது அப்படின்றது இட் இஸ் அன் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி. ஒரு நாள் செய்யக்கூடிய காரியம் அல்ல, தினந்தோறும் நம்ம தேவன் எது செய்தாலும் நான் செய்கிற காரியங்கள் இயேசுவோடு நிலைத்திருக்கிற காரியமா, இல்லை என்னையும் அவரையும் பிரிக்கக்கூடிய காரியமா அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். அது நிதானித்து பார்த்து நம்ம வந்து செயல்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவில் வந்து நிலைத்திருக்க நம்மால முடியும். அப்போ அவர் நிலைத்திருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, எந்த பயம் இருந்தாலும் சரி அந்த பயம் அது புறம்பாக்கப்படும். நம்ம வந்து சமாதானத்தோட கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்மால மாற முடிகின்றத ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தைகள் நம்ம சொல்கிறது. அப்போ அந்த சமாதானம் எப்படின்னா, நம்ம இயேசுவோடு கனெக்டட், இயேசுவோடு நம்ம வந்து ஒன்றித்து இருக்கும் பொழுது நமக்கு சமாதானம் நிச்சயம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சமாதானத்திலையும் தேவன் நினைத்திருக்கும் காரியம் தேவன் நினைத்திருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படி பார்க்கும் பொழுதுதான் ஜெபம். ஜெபத்தோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகள் ரெண்டும் சேரும் பொழுது நம்ம வளர்க்கப்படுகிறோம். சமாதானத்துல வளர்க்கப்படுகிற பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம்ன்றத இங்க இதுல மூலமா புரிஞ்சுக்கிறோம். வாசிப்போம். அடுத்ததா கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 7 வரை. கொலோசியன்ஸ் 2:6 and 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, நாம் எல்லாரும் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த வார்த்தைகள் என்ன சொல்றாங்க? அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். அப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தோட வேர் வந்து எவ்வளவு ஆழமாக போகுதோ அவ்வளவு ஸ்டெபிலிட்டி. ஒரு புயல் அடிச்சாலும் மழை வந்தாலும் அந்த மரம் எப்படி சாயாம அந்த வேர் வந்து அந்த மரத்தை தாங்கி நிற்கிறதோ, அது போல அந்த மரம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா போகிறதோ அவ்வளவுக்கு அந்த மரத்துக்கு உறுதி. அது போல நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப ஏற்றுக்கொண்ட பிறகு நான் வந்து அவரிடம் வேர் கொண்டவனாக, அவரை வந்து முழுமையாக பற்றி கொண்டவனாக, அவர் மேல் கட்டப்பட்டவனாக நான் இருக்கிறேனா என்பதை நாம் நிதானிப்போம். அப்போ அவர் மேல் வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு நம்ம இருக்கும் பொழுது நமக்கு எந்த புயல் அடித்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் சரி, எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. ஏன்னா அவரோட வேர் கொண்டு இருப்பதனால் அந்த பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் நம்மை வந்து ரொம்ப எளிமையாக அது வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். அதான் அவங்க சொல்றாங்க, நீங்க 7ஆம் வசனத்துல, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. சோ இது வந்து மீண்டும் சொல்றேன், இது ஒரு நாள் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. தினந்தோறும் நாம் இதிலே வளரக்கூடிய பிள்ளைகளாக, பயிற்சியினால் முயற்சி செய்யும் அந்த ஞானேந்திரனுடைய பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும் பார்க்கிறோம். அப்போ பயிற்சி செய்யணும். அப்போ பிரச்சனை வருதா? இல்ல. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அந்த சமாதானத்தை வந்து நான் சுதந்திரத்தை கொண்டிருக்கிறேன். அசுத்தாவியே சாத்தானே, இன்னும் வந்து அலக்களிப்பதற்கு உனக்கு அது அனுமதி கிடையாது. இந்த பிரச்சனையில இருந்து கர்த்தர் எனக்கு விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறான்ற நம்ம உறுதியோடு நிற்கும் பொழுது கர்த்தர் வந்து அந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருவது ரொம்ப எளிதாக இருக்கும். நம் இருதயமும் சமாதானத்தோடு இருக்கும்னு பாக்குறோம். அப்போ நான் ஆவியில வளர்ந்திருக்கிறேன். இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும்
அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. அப்படின்னா அந்த சமாதானத்துல இருக்குங்க பாத்தீங்களா. இப்ப இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த பூரணமான சமாதானம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம ஆவியிலே வளர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம்ன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. திரும்ப ரிப்பீட் பண்றேன். கர்த்தர் தருகிற சமாதானத்தை பெற்ற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதன் மத்தியிலே நான் சமாதானத்தோட இருப்பேன். ஒருவேளை எனக்கு சமாதானம் குறைவாக இருக்குதுன்னா நான் ஆவியில வளர்வது ரொம்ப ஸ்லோவா இருக்கு, என் வளர்ச்சி தடையாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சமாதானம் இருக்கும் பொழுது ஐ எம் ஆட்டோமேட்டிக்லி க்ரோயிங் இன் ஃபெய்த், ஐ எம் க்ரோயிங் வித் ஜீசஸ்ன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ நினைச்சு பாருங்க, எனக்கு சமாதானம் இருக்கா, சமாதானம் இல்லையா? அப்போ சமாதானம் இல்லைன்னா என்னை ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் கூட கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக இல்லாமல் ஏதோ சில விஷயங்கள்ல குறைவாக இருக்குது என்று புரிஞ்சுக்கிட்டு எங்க குறைவாக இருக்குதோ அந்த குறைவுகளை அவரிடமே கேட்டு அதை நிறைவாக மாற்றும் பொழுது பூர்ண சமாதானத்தோட கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். வாசிப்போம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 5. ஹீப்ரூஸ் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு சமாதானம் இல்லாம இருக்கு, ஒரு பதட்டமா இருக்கு, ஒரு சூழ்நிலைகள் நான் நினைச்ச மாதிரி போகலை அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னாச்சு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலையே, என்னை விட்டு போயிட்டாரா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் பிசாசு நமக்கு இதயத்தை எழுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவர் சொல்ற அந்த இடத்துல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ இன் மிட்ஸ் ஆஃப் ட்ரையல்ஸ், எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் கூட கர்த்தர் நம்மை ஒருபோதும் விட்டு போகவே மாட்டார். அவர் நம்மோடே கூட தான் என்றைக்குமே இருக்கிறார். அப்போ அதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். ஆனா அது புரியாதான் என்ன, அது புரியல இல்ல அந்த பதற்றத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போகும் பொழுது அந்த பிரச்சனைகள் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்குது, நம்ம தடுமாற ஆரம்பிச்சிடும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. யாருக்கு? அவரை உறுதியாக பற்றி கொண்டு அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கும் பொழுது நமக்கு பயம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஜீவனுள்ள வார்த்தை, இது உண்மையுள்ள வார்த்தை, இது நேற்றும் என்றும் மாறாதது. கர்த்தர் சொன்னா அது சொன்னதுதான். அவர் சொல்றது போல நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் எப்பயும் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னா பயத்துக்கு அங்கே இடமே இல்லை. அப்போ பயம் வரும் பொழுது இந்த வசனங்களை நம்ம வாசித்து இதை நமக்காக இன்ஹெரிட் பண்ணிக்கிற பிள்ளைகளாக மாறும் பொழுது கண்டிப்பா நமக்கு பயம் இருக்காது. வாசிப்போம் ரோமர்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 38 முதல் 39 வரை. ரோமன்ஸ் 8:38-39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அமேன். தேவாதி தேவன் உங்களுக்காக எனக்காக இறங்கி வரணும்னு சொல்லி அவசியமே இல்லை. நாம் பாவிகளாக இருக்கும்போது துன்மார்க்கராக வாழ்ந்த அந்த டைம்லயே நம்ம மேல் அன்பு கூர்ந்து என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவர் நமக்காக இறங்கி வந்து தன்னுடைய அன்பை நாம் கேட்காமலே நமக்கு வெளிப்படுத்தின தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவரு சொல்றாரு இந்த இடத்துல, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். இப்போ நான் துன்மார்க்கனா வாழ்ந்த பொழுது அவர் என்னை விட்டு விலகவே இல்லை, என்னை கைவிடல, என்னை காப்பாத்திட்டு கொண்டு வந்துட்டாரு. அப்போ இந்த காலகட்டங்கள்ல என்னை கைவிடுவாரான்னு பார்த்தா டெஃபினட்டா என்னை விடவே மாட்டார். அவர் சொல்றாரு இந்த இடத்துல பவுல், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். அந்த எவர் லாஸ்டிங், அந்த லாங் லாஸ்டிங், அந்த பீஸ், அந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, மரணமோ ஜீவனோ எதுவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றின் மத்தியிலும் கூட கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறவாகவே இருக்கிறார். அப்போ அவர் அன்பு நம்மோட கூட இருக்கும் பொழுது சமாதானத்துக்கு நம்ம குறைச்சல் வரப்போறது இல்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிக்கலாம். 1 John 2:24.
ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். நமக்கு போதிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள். உங்களுக்கும் எனக்கும் வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்துல சத்தியம் நமக்கு வெளிப்பாடா நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக வசனங்கள் இப்ப யோவானு, பேதுரு, யாக்கோபு, பவுல், இந்த மாதிரி நிறைய பேர் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதி முதல் நீங்க கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. இடப்புறமோ வடப்புறமோ சாயாமல், பிசாசோட தந்திரங்கள் எதுவுக்கும் இடம் கொடுக்காம, அந்நிய போதனையில் அலைப்புண்டு தெரியாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்திலே நிலைத்திருக்கும் பொழுது அவர் வசனம் சொல்கிறது, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அப்போ நான் சஸ்டெயின் ஆகணும், எனக்கு சமாதானம் வேணும் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த சத்தியத்தில் நாம் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நமக்கு சமாதானம் நீடித்திருக்கும். அப்போ அதுல இல்லாம இன்னும் அநேக கள்ள போதனைகளிலோ இந்த தேவையில்லாத இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை ஈடுபட்டு இருக்கும் பொழுது நமக்கு சமாதானம் ஒருபோதும் வரப்போறதே இல்லை. ரொம்ப முக்கியமா இந்த கள்ள உபதேசங்கள் நிறைய இருக்குது. ஒரே ஒரு புஸ்தகம், பரிசுத்த வேதாகம் என்பது ஒரே ஒரு புஸ்தகம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள 50,000 பிரிவுகள் இருக்கிறது. அந்த 50,000 பிரிவும் ஒன்று ஏதோ ஒரு காரியங்களை வேறுபட்டு தான் போதிக்கிறாங்க. அப்போ நம்ம சத்தியத்துக்குள்ள நிலைத்திராமல் அந்த போதனைகளை கேட்டு நம்ம வஞ்சிக்கப்பட்டோமே ஆனால் நம்மால ஒருபோதும் சமாதானத்தோட வாழவும் முடியாது, நித்திய ஜீவனை அடையவும் முடியாது. அப்போ நான் சமாதானம் எனக்கு வேணும் அப்படின்னா எங்கெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்ற காரியங்களை கர்த்தரிடமே கேட்டு அதை உணர்ந்து அந்த வஞ்சனையிலிருந்து வெளியே நம்ம அவரை அண்டிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை பூரண சமாதானமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வாசிப்போம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 23, Hebrews 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாத தேவன் என்பதை நம்ம முதல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள முதல்ல வரணும். அவர் சொன்னா அது சொன்னதுதான். அவர் சொல்றாரு, அந்த நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இருக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். அப்போ நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், அந்த வாக்குத்தத்தம் இதெல்லாம் சேர்ந்து அதில் உறுதியாக இருந்தோமே ஆனால் நம்முடைய சமாதானம் நிச்சயம். ஆனா நமக்கு நம்பிக்கை அறிக்கையிடுவதிலோ, நமக்கு விசுவாச குறைச்சலாக இருக்கிறதுலையோ இருந்துச்சுனாலோ, இல்ல வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறலைன்ற ஒரு அவிசுவாசம் உள்ள வந்துச்சுன்னா கூட நமக்கு ஒருபோதும் சமாதானம் இருக்க போறதே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பப்ளிக்கா நம்ம யாரை பார்த்தாலும் சரி, அதான் வசனம் சொல்லுது, நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் நம்ம இயேசு கிறிஸ்து யார் என்பது அந்த நம்பிக்கையில அறிக்கையிடுகிற காரியங்கள்ல நம்ம அந்த பப்ளிக் கன்ஃபெஷன் எல்லாருக்கும் முன்பாக நம்ம அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக மாறும் பொழுது அந்த உள்ளான மனுஷன் இருக்கா பாத்தீங்களா, அவன் பலப்பட ஆரம்பிச்சிருவான். ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள ஒரு சமாதானம் பிறக்கும். நம்ம அறிக்கையிடாத பிள்ளைகளாக இருந்தோம்னா நமக்கு சமாதானம் இருக்காது. அதான் திரும்ப வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. அடுத்ததா இப்ப இவ்வளவு நேரமா பார்த்த சில காரியங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது உலக சமாதானம் வெர்சஸ் கர்த்தர் சமாதானம் குறிச்ச வசனங்களை பார்த்தோம். ரெண்டாவது நம்ம பார்த்த காரியங்கள் கர்த்தர் நிலையான சமாதானம். அந்த சமாதானத்துல ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற காரியம் ரெண்டாவதா பார்த்தோம். இப்ப இதுக்கு மேல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த பைபிள் ஸ்டடி இன்னையோட முடிய போறது கிடையாது, இன்னும் அடுத்த வாரம் இது தொடரும். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பதட்டம். ஏன்னா எந்தெந்த காரியங்கள் மூலமா என் சமாதானத்தை நான் குலைச்சு போடுறேன், என் சமாதானத்தை தக்க வச்சுக்க முடியாம நான் எங்கெல்லாம் தடுமாறுன்ற காரியங்களை ஒரு 6-7 விஷயங்கள் இருக்கு. அப்ப இன்னைக்கு முதல்ல பார்க்க போறது ஒரு பதட்டம். ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா நான் பாவத்துல விழுந்துடுறேன், அந்த சமாதானத்தை இழந்துடுறேன். அப்போ அதை குறித்து சில வசனங்களை வாசிப்போம் இன்னைக்கு. எந்தெந்த காரியங்களை என் பதட்டம் உண்டாகிறது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா மேற்கொள்றதுக்கு வசதியா நமக்கு இருக்கும். சோ முதல்ல வாசிப்போம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 25, Matthew 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆமென். ஒரு பெரிய பிரச்சனையே நமக்கு என்னன்னா, அடுத்தது என்ன நடக்க போகுது என் வாழ்க்கையில, என் ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, நான் என்ன சாப்பிடுவேன், நான் என்ன குடிப்பேன், என்ன ட்ரெஸ் போட்டுக்குவேன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்குரிய காரியங்களை யோசிக்கிற பிள்ளைகளாக நம்ம எல்லாருமே இருக்கிறோம்.
ஏன்னா ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது நம்ம தடுமாறது வந்து மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனா இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஏன் கவலைப்படக்கூடாது? இதெல்லாம் நமக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்தவராகவே இருக்கார். இதெல்லாமே பிசிக்கல் நீட்ஸ். நான் எதை சாப்பிட போறேன், என்னத்தை குடிக்க போறேன், ட்ரெஸ் எதை போட்டுக்க போறேன்றது எல்லாம் பிசிக்கல் நீட்ஸ். இந்த பிசிக்கல் நீட்ஸ் எல்லாமே தேவனுக்கு அவர் அறிந்தவராகவே இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷிக்கு இதெல்லாம் தேவை என்பதை நம்முடைய தேவன் அவர் எல்லாம் அறிந்தவராகவே இருக்கிறார். அப்போ அதெல்லாம் இருக்கிறதுனால, அறிந்தவராக இருக்கிறதுனால நமக்கு அதை அவர் தருகிறவராகவே இருக்கிறார். நம்ம ஏன் கவலைப்படணும்? ஆனா மனுஷன் பெரும்பாலும் நம்ம யோசிச்சு கவலைப்படுற காரியமே இதுதான். ஆனா அந்த கவலை நமக்கு தேவையில்லை. இது வந்து ஒரு எண்ட்லெஸ் வரி. இந்த கவலைக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. இது வந்து அந்த நம்ம எனர்ஜி பூரா அதிலே இருக்கு. அதையே யோசிச்சுக்கிட்டு, அப்படியே செயல்பட்டு, அதையே யோசிச்சுக்கிட்டு, சிந்திச்சுக்கிட்டு நம்ம அதிலே வந்து கவலை முடங்கி இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றது அது இல்ல, நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் கவலைப்படுவதனால் ஒரு முலம் கூட்டவோ, ஒரு முலம் குறைக்கவோ, வெள்ளையான முடிய கருப்பாகவோ, கருப்பான முடிய வெள்ளையாகவோ உங்களால மாற்றவே முடியாது. உங்களால் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்றத ரொம்ப தெளிவாக கர்த்தர் நமக்கு வசனங்கள் மூலம் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். நமக்கு அந்த விஷயம் தெரியும். அப்போ நான் என்ன பண்றேன்னா, கவலைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறேன்னு தவிர, நம்ம வந்து கர்த்தரை சார்ந்து ஏன் இதை கர்த்தருங்க அனுமதிச்சிருக்கா, இது ஏன் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறாரா என்பதை நம்ம உணர்வோட போகும் பொழுது கண்டிப்பா நம்ம வந்து மாற்றங்களை கர்த்தர் நம்ம கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்கார். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று இந்த 3 விஷயம் இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப பேசிக்கான நீட்ஸ். சரிங்களா? சாப்பிடுறது, குடிக்கிறது, ட்ரெஸ் போடுறது. இந்த 3 விஷயத்த என்ன சொல்றாருன்னா, இவைகள் எல்லாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33 சொல்லுது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்போ? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சோ கர்த்தரை வசனங்களை கேட்டு அதன்படியாக வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அவரை சார்ந்து நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவர் கையில் இருக்குது. அவர் நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் தருகிற தேவன். அவர் வந்து இது உண்மையுள்ள ஒரு வார்த்தை. இது நாம் எல்லாரும் ருசி பார்த்திருக்கிறோம். ஆனா சம்டைம்ஸ் அதை மறந்து போயிடுறோம். அதை மறக்காம நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக இருந்து எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளாக மாறி அந்த சமாதானத்தில் நடக்கிறதுக்கு நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். வாசிப்போம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 7. 1 Peter 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். ஆமென். நம்முடைய தேவன் வந்து எங்கோ உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவர் கிடையாது. அவர் நம்ம ஜெபம் பண்ணா காதுல விழாம இருக்கிற தேவன் கிடையாது. நம்ம விசாரிக்கிறவர் அப்படின்றது பார்க்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால், ஒரு கவலைகள் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நம்மோட எப்படி வீட்டுல இருந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஒரு பிள்ளைக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா அந்த பிள்ளையோட உட்காந்துக்கிட்டு என்னப்பா நடந்துச்சு சொல்லுப்பா, என்ன பிரச்சனைகள்னு சொல்லி கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்து தேவையான ஆலோசனையை கொடுத்து அவங்கள வந்து வழிநடத்துகிற பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அது போலதான் நம்ம தேவனும் கூட. அவர் நம்ம பிரச்சனைகள் மத்தியில விசாரிக்கிற தேவன் தான். அப்போ நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவரிடம் அதை வந்து சொல்லிட்டு நம்ம இருக்கணும் விரும்புகிறார். அடுத்து இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இங்கிலீஷ்ல வந்து என்ன போட்டிருக்கோம்னா, காஸ்ட் ஆல் யுவர் வரிஸ். அந்த காஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த வார்த்தையும் அந்த கிரேக்க பதத்தை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அது எபிரிப்டோ அப்படின்ற வார்த்தை. எபிரிப்டோன்றது அந்த கிரேக்க பதம். அந்த கிரேக்க பதத்தோட வந்து அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, காஸ்டவே அப்படின்னா எரிஞ்சிருங்க, உங்களுக்கு தேவையில்லை. ஒரு விஷயம் எனக்கு தேவையில்லைன்னா எப்படி நம்ம தூக்கி வெளியே போடுறோமோ அது போல அந்த வார்த்தை தான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. கர்த்தராக இயேசு உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர்கிட்ட வந்து புஷ் பண்ணிடுங்க. இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இதை வந்து நீங்க என்கிட்ட எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரிடம் தள்ளி விடுகிற பிள்ளைகளாக நம்ம மாறணும்னு சொல்லி பாக்குறோம். அதான் இங்க வார்த்தைகள் சொல்லுகிறது. அவர் உங்கள் விசாரிக்கிற தேவன் தான். நமக்கு எவ்வளவு பெரிய கவலைகள் இருந்தாலும் சரி அந்த கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு கால் ஃபார் உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் தூக்கிட்டு சுத்துற இந்த கவலைகளை, உனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்கிட்ட கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன். அப்போ நம்ம தேவன் பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சனலா ஒரு கேரிங்கான தேவன், எவ்வளவு அன்பு செய்கிறார் பாத்தீங்களா நம்மள.
ஸோ எவ்வளோ நம்ம பதத்தின் மத்தியிலும் நம்ம பாவியா இருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த பாவத்தின் மூலமாக பிரச்சனைகள் வருதுன்னா கூட மீண்டும் மனம் திரும்பி அவரிடம் அண்டி செல்லும் பொழுது நம்மை அரவணைத்து, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் சரி, நம்மை நீங்களாக்கி நம்மை அரவணைக்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். அப்போ இங்க நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு மட்டும்தான், ஆக்டிவா. ஏதோ ஒரு நாள் மட்டும் இல்ல, திரும்பவும் சொல்றேன், இந்த கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்றது ஏதோ ஒரு நாள் செய்யக்கூடிய காரியம் இல்ல. தினந்தோறும் சின்னதோ பெருசோ, எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை அவன் தெரிவிச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு பாரமா இருக்கு, என்னால முடியல, இது நீங்க பாத்துக்குங்க, இது என்கிட்ட எடுத்து போட்டுருங்க, இப்போ நான் சமாதானத்துக்குள்ள போக போகிறேன், ஏன்னா இது உங்கள் கையில இருக்கிறது, நீங்க பாத்துக்க போறீங்கன்றத அந்த உறுதியாக நம்ம நம்பும் பொழுது கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் நம்ம விடுதலை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிளஸ் இதை சொல்லி முடிச்ச பிறகு நம்ம இருதயம் ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அடிக்கடி யூஸ் பண்ற எக்ஸாம்பிள் தான். பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட சொல்றாங்க. ஃபீஸ் கட்ட பிள்ளை அப்பாட்ட சொல்லுது. அப்பா என்ன பண்ணுவாரு? பணம் இருக்கோ பணம் இல்லையோ, எங்க அப்பாட்ட சொல்லி முடிச்சுட்டேன், என் அப்பா பாத்துக்குவாருன்ற அந்த கம்ப்ளீட் ஃப்ரீனஸ் அந்த பிள்ளைக்கு வந்துடும். அந்த பிள்ளை எதை பத்தியும் கவலையே படாது. அப்ப அது போலதான் கர்த்தர் என்னை விசாரிக்கிற தேவன். அவரிடம் ஒப்பு கொடுத்த பிறகு எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, அவர் என்னை பார்த்துக்குவான்ற அந்த இருதயம் நமக்கு என்னைக்கு வருகிறதோ, நம்ம கம்ப்ளீட்டா நம்ம ஹார்ட் ஃப்ரீ ஆயிடும், சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். வாசிப்போம் சங்கீதம் 55ஆம் அதிகாரம் வசனம் 22, Psalms 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென். சோ பாரம், இங்க வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க, பாரம் அப்படின்னு சொல்லிட்டு. பாரம் என்னால சுமக்க முடியாத சில விஷயங்கள், எனக்கு ஹெவி லோடு, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், 2 பிரச்சனையா இருக்கலாம், 3, 4, 10ன்னு சொல்லிட்டு என்னால தாங்க முடியாத அந்த பாரம். சோ கர்த்தர் மேல் அது எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் சரி, உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்போ எனக்கு என்னால சுமக்கவே முடியாத அது எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் சரி, அதை கர்த்தரிடம் வைக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆதரிக்கிறேன்ப்பா, நான் உனக்கு ரெஸ்ட் தரேன், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அந்த அந்த ஆதரிக்கிற காரியங்களும் சரி, நம்மை ஒருபோதும் தள்ளாட விடாமல் இருக்கிற காரியங்களும் சரி, இது என்றைக்கோ ஒரு நாள் கர்த்தர் செய்கிற விஷயங்கள் அல்ல. அவர் நாள்தோறும் அவரை அண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது, அவரை சார்ந்து நம்ம இருக்கும் பொழுது, நம் பாரத்தை அவரிடம் சொல்லி, ஆண்டவரே எனக்கு விடுதலையை தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆதரித்து கொண்டு வருகிறவர் தான் என்றதை பார்க்கிறோம். இது ஒரு மேஜிக் கிடையாது. இப்போ அவர் நிலைத்திருந்து அவரோட கூட ஒன்றித்து வாழும் பொழுது, இது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட தேவனாக தான் இருக்கிறார். வாசிப்போம் ஏசாயா 41:10, ஐசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஆமென். இது நமக்காகவும் எழுதப்பட்ட வார்த்தைகள் தான். சோ முதல்ல பயப்படாதே. ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையோ ஒரு பிரச்சனையோ வரும் பொழுது முதல்ல பயப்படாத. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இதுதான், பயம் வேண்டாம். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார். நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. we always have help. நமக்கு உதவி ரெடியா இருக்கு கர்த்தரிடம் இருந்து. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஸோ ப்ராக்டிக்கலா நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி, நான் பயப்பட மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன், ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார், அது எவ்வளவு பதட்டமா இருந்தாலும் சரி, கர்த்தர் மாத்தி தர ஒரு வல்லவராக இருக்கிறான்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்பெல்லாம் இந்த ஐசாயா 41:10 எனக்கு எப்பெல்லாம் பயமாக இருக்கிறதோ, இந்த வார்த்தைகளை நம்ம மீண்டும் 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 உச்சரிக்கும் பொழுது இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் அது பலப்படுத்தும். மீண்டும் வாசிக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன்றத இங்க சொல்றார் ஆண்டவர். There is a practical help, it comes to us daily. அவர் அண்டி செல்லும் பொழுது நமக்கு உதவி நிச்சயம் என்றதை பார்க்கிறோம். வாசிப்போம் அடுத்ததான் சங்கீதம் 94:19, Psalms 94:19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. ஆமென். ஆமென். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆங்ஷியஸான ஒரு பதட்டமான ஒரு எண்ணங்கள் அது நமக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதை விட்டு நம்மளால வெளியே வரவே முடியல அப்படின்னு பாக்குறோம், நமக்கு கஷ்டப்படுறோம். நான் வசனம் சொல்லுது, என் உள்ளத்தில் விசாரங்கள் எவ்வளவு பெருகினாலும் பரவாயில்ல,
உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அந்த ஆறுதல்கள் தான் கர்த்தருடைய வசனங்கள். அந்த வசனங்கள், ஒருவேளை என் விசுவாசம் குறைஞ்ச பட்சம்னா, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை மீண்டும் 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 வாசிக்க ஆட்டோமேட்டிக்கா என் விசுவாசம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, அது எலிவேட் ஆகும். அது வளர்றதுக்கு தேவனுடைய வசனங்கள் நமக்கு உறுதியாக உதவி செய்கிறதாக இருக்கிறது. அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. என் ஆத்மாவை அந்த வசனங்கள் தேற்றுகிறது. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு டெஸ்ட் வேணா பண்ணி பாருங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைகளை கர்த்தரை ஒப்பு கொடுத்து விட்டு கர்த்தர் பைபிள் எடுத்து நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. இந்த ஆறுதலுக்குரிய வசனங்கள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சமாதானத்தை, கர்த்தர் தருகிற அந்த ஆறுதலை நம்மால நிச்சயமாக உணர முடியும். வாசிப்பு அடுத்ததான் பார்க்க போறது பயத்தை முதல்ல மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த தலைப்புல. ஏன்னா இப்ப பார்த்த காரியங்கள் நம்ம பதட்டத்தை பதட்டமான சூழ்நிலை வந்தாலும் கூட அதை வென்று நம்ம ஜெயிக்கிற பிள்ளைகளாக மாறணும்னு சொல்லி பார்த்தோம். இப்ப பார்க்க போறது பயத்தை மேற்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்றா நம்ம கர்த்தர் அந்த பயத்தின் ஆவியை நம்ம கொடுக்காமல் பலமுள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கார். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை, மீண்டும் சொல்றேன், ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை தான். அப்போ எனக்குள்ள பயம் இருக்குன்னா அந்த பயத்தை நீங்களும் நானும் மேற்கொண்டே ஆகணும். அந்த பயம் இருக்கும் போதெல்லாம் நமக்கு சமாதானம் வரப்போறதே இல்லை. ஸோ பயத்தை புறம்பாக தள்ளிவிட்டு தெய்வீக சமாதானக்குள்ள வரணும்னா நம்ம இன்னுமாக கர்த்தரை அண்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக, அவர் யார் என்பதை உணர்ந்து அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்ற விசுவாசத்துக்குள்ள வரும் பொழுது கண்டிப்பா நமக்கு பயம் இருக்காது. வாசிப்போம் 2 தீமோத்தேயு 1:7. 2 Timothy 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயம் ஒருபோதும் கர்த்தரிடமிருந்து வருகிற காரியமே அல்ல. கர்த்தர் நம்மளை பயங்காட்டவே மாட்டார். ஏன்னா நமக்கு பயமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கவே இல்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கார். 3 விஷயங்கள் பார்க்கிறோம். 1, பலன். எனக்கு எப்பெல்லாம் பயமாக இருக்கிறதோ அந்த பயத்தின் மத்தியில எனக்கு பயத்தை உண்டு பண்ணாமல் அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆவி எப்பேற்பட்ட ஆவினா அது பலமுள்ள ஒரு ஆவி, தேவனுடைய பரிசுத்த ஆவி. அது பலமுள்ள ஆவி. அந்த ஆவி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது முதல்ல. 2வது அன்பு. அந்த அன்புள்ள அந்த ஆவி என்னிடம் இருக்கிறது. 3வதாக தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி, ஒரு டிசிப்ளின்டா இப்படிதான் இருக்கணும், வசனம் இப்படி சொல்லி கொடுக்குது, நான் இப்படிதான் வாழ்வேன்ற அந்த டிசிப்ளின். சோ அந்த பயமுள்ள ஆவிக்கு இடம் கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்போ அந்த கரேஜ் வளரணும். வளரணும் அப்படின்னா இதை பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு சூழ்நிலை, ஒரு பயத்தின் சூழ்நிலை வரும் பொழுது இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. எனக்கு பயமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கவே இல்லை, எனக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கார், அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கார், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கார். எனக்கு பயத்துக்கு இனிமே இடம் கிடையாது, எனக்கு பயத்தை உண்டாக்குகிற அசுத்தாவியை சாத்தானே என்னை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு கட்டளை கொடுக்கிற பிள்ளைகளாக மாறும் பொழுது தெய்வீக சமாதானம் நம் இருதயத்தை காத்துக்கொள்ளும். யோசுவா 1:9 வாசிக்கலாம். ஜோஷுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். இது யோசுவாக்கு மட்டும் கொடுக்கப்படல, உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? இட் இஸ் a commandment. தைரியமா இரு, நீ பயப்படாத அப்படின்னு அவருக்கு இங்க சொல்ற ஆண்டவர் கட்டளையாகவே சொல்லுகிறார். அப்போ எனக்குள்ள பயம் இருக்கு அப்படின்னா கர்த்தர் கட்டளை கொடுத்த பின்பும் கூட அந்த பயத்துக்கு இடம் கொடுக்கிறோம்னா அவர் கீழ்ப்படியலன்னு சொல்லி அர்த்தம். பயப்பட தேவையில்லை. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட அவர் இருக்கிறார். அப்ப தேவன் நம் கூட இருக்க, இஸ் பிரசன்ஸ். தேவனுடைய ஆவி நம்முடைய கூட இருக்கிறது. நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்ம தூங்கினாலும் சரி, முழிச்சாலும் சரி, வண்டி ஓட்டினாலும் சரி, உக்காந்தாலும் சரி, எப்பொழுதுமே அவர் நம்மோடைய கூட இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடைய கூட இருக்கும் பொழுது பயத்திற்கு இடம் ஏன்? பயத்துக்கு இடம் தேவையே இல்லை. பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆனா பயம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நம் சமாதானத்துல குறைவுள்ள பிள்ளைகளாக நம்ம மாற ஆரம்பிச்சிருவோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு தேவை பலன், அந்த சொல்லுங்க, திகையாமல் கலங்காமல் நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அது மட்டும் இல்ல, திகையாமல் கலங்காமல் இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும்னா இட் இஸ் டைரக்ட்லி லிங்க் டு ஒபீடியன்ஸ். நம்ம கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள பயமோ கலக்கமோ இருக்கக்கூடாது. நம்ம கீழ்ப்படியில கர்த்தருக்கு அப்படின்னா நமக்குள்ள பயங்கள் இருக்கலாம், நம்ம கலங்கலாம். அப்போ இட் இஸ் டைரக்ட்லி லிங்க்டு. அந்த ஒபீடியன்ஸ் இஸ் டைரக்ட்லி லிங்க் டு ஸ்ட்ரெங்த் அண்ட் கரேஜ்.
அப்போ நிதானிச்சு பாருங்க. வாசிப்போம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வசனம் 4. Psalms 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். ஆமென். எப்படி ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவனுடைய கோலும் தடியும் அவனை பாதுகாத்து அந்த ஆடுகளை மேய்க்கிறதோ, அது போல நம்மையும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் ஒரு ஆடு மாடுகள்லாம் மேய்ப்பன் கூட்டு போறது ஒரு ஒரு நிலத்துக்கு கூட்டு போகிறான். அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது மேடு பள்ளமாக இருக்கட்டும், நீரோடைகள் ஓடலாம். அங்க ஒரு நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனாலும் கூட அந்த மேய்ப்பன் என்ன பண்றான்னா, அந்த ஆடுகளையும் மாடுகளையும் அவன் கோலினாலும் தடியினாலும் எப்படி அதை மேய்த்து கொண்டு போய் அதை பாதுகாப்போடு திரும்ப கொண்டு சேர்க்கிறானோ, அது போல நாமும் கூட மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் தேவரீர் என்னோட கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம எதை குறித்து கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. அந்த பயமை புறம்பாக தள்ளிவிட்டு தேவனே என்னுடைய கூட இருக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என்னை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். எது நடந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. இதையும் கர்த்தர் அனுமதிக்கு காரணம் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை உணர்ந்து சமாதானத்தோடு இருக்கும் பொழுது அந்த பயத்திலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாசிப்போம். ஏசாயா 43:1. ஐசாயா 43:1. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். ஆமாம். உன்னை மீட்டுக் கொண்டேன். எதிலிருந்து? உளையான சேத்திலிருந்து. பாவியாய் இருந்த என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை என் மேல சிந்தி என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை நீதிமானாக மாத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினுமாக கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. என்னை மீட்டுக் கொண்டார் அவர். உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிற நாம், அப்போ நமக்குள்ள வாழ்க்கையில ஏதோ ஒரு பயத்தை உண்டாக்குகிற காரியங்கள் வரும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்க மாட்டாரா? ரத்தத்தை கொடுத்து உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப மீட்டெடுத்த தேவன் உங்களை என்னை பாதுகாக்க மாட்டாரான்னு பார்த்தா அவர் கண்டிப்பாக நம்மை பாதுகாக்கிற தேவன் தான். அப்போ டைரக்டா நம்மிடம் பேசுகிறார், நீ பயப்படாத, நான் தான் உன்னை மீட்டெடுத்தேன், நான் தான் உன்னை உருவாக்குனேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு கர்த்தர் எவ்வளவு உரிமையோட உங்களை என்னையும் பார்த்து சொல்லும் பொழுது நமக்கு ஏன் அந்த பயம்? அது பிசாசானவன் நமக்கு கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. அந்த பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ரிப்பீட், இந்த வசனங்களை மீண்டும் மீண்டும், பயம் வருகிற நேரம் எல்லாம், எப்பெல்லாம் உங்களுக்கு பயமாக இருக்கிறதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு ஆங்ஷியஸா இருக்குதோ, பதட்டமான ஒரு சூழ்நிலை வருகிறதோ, அப்போதெல்லாம் இந்த வசனங்களை நீங்க மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்க. அது உங்களுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் மூலமாக உங்களுக்கு வரும் புரிஞ்சுக்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 28 வாசிக்கலாம். Matthew 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்போ என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணுமாம்? அந்த மேலான சிந்தனைகளாக, இந்த உலகத்துக்குரிய பயத்துக்கோ உலகத்துக்குரிய காரியங்களுக்கோ இடம் கொடுக்காம என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் நித்திய ஜீவனுக்குரியதாக, அந்த நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை அந்த இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவாக நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த மேலான சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்துக்குரிய பயங்களுக்கு நமக்கு இடமே இருக்கவே இருக்காது. அப்போ நம்ம எதை ரொம்ப விரும்புறோம்? என்னுடைய ஆத்மாவுக்கு நம்ம காரியங்களை விரும்புகிறோமா, இல்ல இந்த உலகத்துல இருக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கோ இந்த சின்ன சின்ன பயங்களுக்கோ நம்ம இடம் கொடுக்கிறோமா? அப்போ அந்த ஆத்மாக்குடைய காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆவியில நிறைய வளர்ச்சி கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாம கர்த்தர் நம்மை தெய்வீக சமாதானத்துடன் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்கலாம். Hebrews 13:6. அதனாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். அதனாலே தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ இதுவும் கூட இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும். ஏன்னா தேவன் எனக்கு சகாயராக இருக்கிறார். சகாயம் பண்ணுகிற தேவன் என்னோட கூட இருக்கிறப்போ நான் எதுக்கு பயப்படணும், எதுக்கு கலகணும்? அப்போ தேவன் எனக்கு முன்பாக நின்று எல்லா பேட்டில்ஸும், நமக்கு நிறைய லைஃப்ல நிறைய பேட்டில்ஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில வருது. நம்ம சில காரியங்களை மட்டும் தான் பாக்குறோம். ஆனா நம்ம கண்களுக்கே தெரியாம இருக்கிற நிறைய பிரச்சனைகள் கர்த்தரை நீங்களாக்கி இந்நாள் வரைக்கும் நாம எல்லாரும் நிர்மூலமாகாமல் தேவனை துதித்து ஆராதித்து அவருடைய வசனங்களை வாசிக்கிறதுக்கு, அதை புரிந்து கொள்வதற்கும் நடப்பதற்கும் நம் ஒவ்வொருவரையும் அவர் அன்பு கூர்ந்து ஆயத்தப்படுத்திருக்கிறார். அப்போ அவர் நம்மோட கூட இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அது சின்னதோ பெருசோ,
அது எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் வந்து எல்லாவற்றுக்கும் நம்ம நீங்களாகி நமக்கு சமாதானம் தர ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். மீண்டும் வாசிக்கிறேன். முதல்ல அதே வசனம், யோவான் 14 வசனம் 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ கர்த்தர் நம் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ கிஃப்டா சமாதானத்தை கொடுத்திருக்கார். அந்த சமாதானத்தை வந்து தக்க வச்சுக்காம இருக்கிறதுக்கு வந்து நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே நம்முடைய கலக்கங்களும் நம்முடைய பயங்களும் இன்னும் நிறைய இருக்குது. அது அடுத்த வாரம் தியானிப்போம். அப்புறம் இப்போதைக்கு நம்ம பார்த்த 2 விஷயம், கலக்கங்களும் பயங்களும். அந்த பயத்துக்கோ கலக்கத்துக்கோ இடம் கொடுக்காம சமாதானத்தோட அந்த இருதயத்துக்கு வந்து அந்த பயத்துக்கு இடம் கொடுக்காம மேற்கொண்டு நம்ம வந்து கர்த்தர் கூட இருக்கிறார், நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன், உயிரே எனக்கு கொடுத்திருக்கிற தேவன் என்னை வந்து சோதித்து பார்த்தோ இல்ல வந்து இந்த பயத்தை உண்டாக்கியோ என்னை சோதிக்கிற தேவன் அல்ல, அவர் சமாதானத்தோடு நடத்துகிற தேவன் என்பதை இந்த முழு உணர்வோட நம்ம எல்லாரும் இருக்குன்னு சொல்லி இதுல புரிஞ்சுக்கிட்டோம். அந்த எண்ணங்களோட நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் நிறைவு செய்யறதுக்கு ஒரு பிரேயர் பண்றீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், உண்மை உள்ளவர், பிரசுத்தம் உள்ளவர், மகா கிருபையும் இரக்கமுடையவர், நீடிய பொறுமையும் சாந்தமுடையவர், உன்னத பரிசுத்த நீதி உள்ளவர். துதி கனம் மகிமை மாட்சி வல்லமை எல்லாம் ஒருவருக்கு. அப்பா பிதாவே, இது இன்றைய நாளிலே சமாதானத்தின் தேவனாகிய நீங்க எங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறீங்கப்பா. அந்த சமாதானம் என்றுமே நிலைத்திருக்க வேண்டும்ப்பா. உமது வசனத்தின்படி நாங்கள் வாழ்கின்ற நாங்கள் என்றுமே உமது கரங்களை பிடித்து நீங்கள் எங்களோடு நாங்கள் போகின்ற இடமெல்லாம் வருகின்றீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் சமாதானத்தை என்றுமே சமாதானத்தோடு இருக்க கிருபை தாங்கப்பா. அப்பா பிதாவே, இதோ சில நேரங்களில் சாத்தானினால், சத்துருக்களினால், தீய சக்திகளினால் சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் மனம் சோர்ந்து மனம் கலங்கி பயந்து உமது சமாதானத்தை நாங்கள் விட்டு விலக இருக்கின்றோமப்பா. அந்த நேரத்திலே நீங்க தாங்கி பிடிச்சுக்கங்கப்பா. உமது வசனங்கள் எங்களை தாங்கி பிடிக்க வேண்டும்ப்பா. உமது வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து ஆண்டவரே, நாங்கள் பயந்து இதோ பிரச்சனைகளுக்கு, இதோ மனவேதனைகளுக்கு பயந்து நாங்கள் கலங்கி உம்மை விட்டு விலகி விடாமல், நீ தந்திருக்கின்ற சமாதானத்தை விட்டு விலகி விடாமல் என்றுமே பிடித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாக நீர் எங்களோடு பயணம் செய்கின்றது என்ற ஒரே நோக்கத்தோடு ஆண்டவரே, எந்த விதத்திலும் மனம் கலங்காமலும் பயப்படாமலும், தேவன் என்னை தெரிந்து கொண்டு தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் வார்த்தைகளின் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது என்ற பரிசுத்தாவினை என்னை நிலையாக நீ இருதயத்தில் தங்கியிருக்கின்றார், நம்முடைய சமாதானம் என்றுமே விட்டு விலகுவதில்லை என்று மன உறுதியோடு ஆண்டவரே நாங்கள் வசனத்தை படிக்கின்றோம், வசனத்தை நாங்கள் இதயத்திலே வைத்திருக்கின்றோம், அதன்படி கீழ்ப்படுகின்றோம் அப்பா. இது எல்லாம் நீங்கள் அடித்த கிருபைதான் ஆண்டவரே. எந்த விதத்திலும் இடைவிடாமல் யாராவது பயத்தாலும் வேதனையினாலும் சோதனையினாலும் நோயினாலும் பயந்த ஆண்டவரே சமாதானத்தை விட்டு விலகி விடாமல் உமது வசனத்தை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக நித்திய ஜீவன் வரைக்கும் ஆண்டவரே உண்மை அடையக்கூடிய விதத்திலே நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பயிற்சி முயற்சியோடு ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசித்து ஆராய்ந்து பார்த்து எங்களே வந்து நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் சமாதானம் என்று எங்கள் இருதயத்தில் நிலையாக எங்களை வழி நடத்தும் என்று நாங்கள் மகிழ்ச்சியோடு எங்கள் பயணத்தை தொடர்ந்து கிருபை தருவீர் நம்பிக்கை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். ப்ரேயர் பண்ண பிரதர். எனக்கு சொல்லுங்க பிரதர். எனக்கு ஸ்பைனல் கார்ட்ல பெயின் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் பிரதர். ஆமா. அது வந்து ஆமா பிரதர். அது வந்து ஸ்பைன்ல L1 L2 L3 L4 L5 இருக்கிற நரம்புங்க ஜாம் ஆயிருந்து இருந்து நோ கம்மி ஆகிக்குது பிரதர். ரொம்ப 70% கம்மி ஆகிக்குது. இன்னும் கொஞ்சம் ஆக வேண்டியது பிரதர். இன்னும் முதுல நரம்பு அந்த ஸ்பைன்ல இருந்து வந்து கால் ரைட் கால்ல வந்து ஷாக் அடிக்குது. கரண்ட் ஷாக் அடிக்கும் போது நோ இருந்துச்சு இருந்து. சரி. அதுல இருந்தது மறுத்துட்டு இருக்கிறது, இன்னும் வீங்கிட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுல அதுல இருந்து கம்மி ஆகி வந்துருக்குதா. இப்போ நினைச்சுனாக்கா அதுல இருந்து தான் முதுல இருக்கிற நரம்பு ரைட் சைடு ரைட் ஹேண்ட்ல வந்து கீழே பாகுது. அந்த நரம்பு ஒன்றும் பழக்க விட மாட்டேது, உட்கார மாட்டேது, ஒன்றும் செய்ய மாட்டேது. ஷோல்டர் இது முட்டி நோ ஜாஸ்தி, முட்டில ரொம்ப எலும்பு ரொம்ப நோ ஜாஸ்தி இருக்குது. முட்டிலையா பிரதர் கையிலையா? இது கால் முட்டி ஷோல்டர் முட்டில ஷோல்டர்
ஆமா. ம். 2 பக்கம் அது நோவு பிரதர். அது வந்து இப்போ பார்த்தா ஒரு வாரம் ஆச்சு ஸ்டார்ட் ஆயிட்டு. அதுலேருந்து நோவு தூங்காம மாட்டேங்குது, படுக்காம மாட்டேங்குது, இந்த பக்கம் திரும்பாம மாட்டேங்குது, ஒண்ணாக மாட்டேங்குது எனக்கு. அதுக்கு இன்னும் ஜுரம் வேற வந்துட்டு சென்டர்ல எனக்கு ஜுரம், கோல்டு இன்னும் இது தலைவலி இருந்துச்சு பிரதர். இப்போ கூட இப்போதான் மருந்தெல்லாம் சாப்பிட்டேன், மருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கொஞ்சம் ப்ரேயர் பண்ணும்போது அதுக்கெல்லாம் பிரதர். பண்ணலாம் பிரதர். சரி, ஆண்டோட ஒப்புரவாங்க பிரதர். ஏன்னா சரி பிரதர். ஆண்டவர் மனம் திரும்புது காரியங்கள் ஒண்ணு பல நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு தான் இருக்கிறோம். நீங்க ஆமா வந்து பிரதர். ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க. ஏன் அனுமதிக்கிறான்னு சொல்லி கேளுங்க. மனம் சரி திரும்புது பிரதர். காரியங்கள் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பாவத்தை அறிக்கையிடுங்க. சரி அன்பின் பிரதர். ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நேரத்தை ஜெரால்டுக்காக சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. அப்பா நீர் எவ்வளவு கிருபையுள்ள தேவன், மகா இரக்கமுள்ள தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் வாசிக்கிறோம், விசுவசிக்கிறோம். சகோதரனுக்கு கூட ஆண்டவரே, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட ஆண்டவரே, நீர் எல்லாவற்றிலும் அவர் நீங்களாக்கி இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து ஆண்டவரே நீர் பாதுகாத்து வரீங்க. அது உடல்ல நிறைய பலவீனங்கள் இருக்கு ஆண்டவரே. அந்த பலவீனங்கள் வந்து பாவத்தினால வந்திருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. அவருக்கும் அது தெரியும். ஆனா அந்த பாவங்களை அறிக்கையிட்டு அவர் முழுமையாக மனம் திரும்பி ஆண்டவரே அந்த வியாதியிலிருந்து முழுமையா சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் கிருபையை நீங்க தாங்க ஆண்டவரே. அப்ப அது மாத்திரமல்ல, எங்களுக்கு விசுவாசத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல அவர் வந்து கட்டளை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த நேரத்துல அப்பா நீ விசுவாசித்து கூடுமானால் எல்லாம் கூடும் நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். இந்த இடத்துல அவருக்கு நீங்க சுகத்தை தர நீர் வல்லவராக இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அந்த சொன்ன வார்த்தைகள் வந்து அந்த வேலையை செய்து முடிக்காம திரும்ப வராதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் அந்த நேரத்தில் நினைவு கொடுக்கிறோம். சகோதரனுக்கு வந்து அவர் ஸ்பைன்ல நரம்புகளை வந்து பலவீனப்படுத்துகிற அந்த பலவீனத்தின் மூலமா கையிலையும் காலையும் வலியை உண்டாக்குகிற அசுத்தாவிய சாத்தானே, அவர் உடம்பை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். ஜெரால்டுக்கு வந்து உடம்புல பலவீனங்களை உண்டு பண்ணி அவருக்கு வந்து முதுகு பகுதியில வந்து நரம்புகளை பலவீனப்படுத்துகிற அசுத்தாவிய சாத்தானே, நீ யாரா இருந்தாலும் சரி, வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றேன், அவர் உடலை விட்டு வெளியே போ, திரும்ப வராது. அப்பா சென்ற முறை ஜெபித்த பொழுது ஆண்டவரே நீங்க வந்து சுகத்தை கொடுத்தீங்கப்பா. அவர் சொல்றாரு 70% சுகம் கிடைச்சுன்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவரே. மிச்சம் இருக்க 30% ஆண்டவரே, அதையும் நீர் வந்து விடுதலை கொடுக்க நீர் வல்லவராக நீர் இருக்கு. அதை நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த சுகத்தை முற்றிலுமாக பெற விடாம சகோதரனை வந்து அலக்களிக்கிற அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பாவங்களுக்கு வந்து அறிக்கையிடாம தடை பண்ணுகிற அசுத்தாவிய சாத்தானே, அவரை விட்டு வெளியே போன்னு சொல்லி வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றேன், இப்போவே வெளியே போ. இயேசுவின் நாமத்துல சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா நீர் வந்து ஆண்டவரே அந்த முழுமையான சுகத்தை நீர் தந்தீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நீரே எங்கள் பரிகாரியாக கர்த்தர். 1 பேதுரு 2:24 படியாக நீங்க சொன்னீங்கப்பா, இயேசுவின் தழும்புகளால அவர் சுகமானார்ன்றத இந்த நேரத்துல அதை முழுமையாக விசுவசிக்கிறோம். சுகத்தை பெற்றுக்கொண்டு என்பதை அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர், ஏசப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டார் பிரதர், நீங்கள் விசுவசிங்க. ஆமா பிரதர். சரி பிரதர். தேங்க்யூ பிரதர். ஆமென். பிரதர். Praise the Lord, brothers and sisters.